வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மிகவும் சுவையான, அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகள் ஒன்று பூசணிக்காய். ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடப்படக்கூடியவர்கள் மிக குறைவு தான். அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய காய்கறியாக பூசணிக்காய் இருக்குங்க. கலோரிகள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களையுமே கொண்டு இருக்கு. இப்போ ஊட்டச்சத்துக்களை பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாமே கொண்டு இருக்கிறதால பூசணிக்காய் நமக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கிறது காரணமாக இருக்கு. அந்த நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்பாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் இந்த பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஒட்டுமொத்தமாகவே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அதாவது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நீண்ட நாட்கள் நலமோடு வாழலாம். அதுக்கு ஒட்டுமொத்த அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தணும்னா பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பூசணிக்காயில் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை நரம்புகள் வழியாக செலுத்தும் போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். இதனால் இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. இதன் மூலம் பூசணிக்காய் அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கொள்வது இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா, அந்த கெட்ட கொழுப்புகளையுமே பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் அகற்றி விடுவதால் ரத்த ஓட்டம் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்தை கிடைக்கிறதால இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி ப்ராப்ளம் இல்லாமல், அதாவது ரத்த அழுத்தமெல்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கான பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு மட்டும் கிடையாதுங்க, கண்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வயது மூப்பு தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டின்னு சொல்லுவோம், அந்த ப்ராப்ளம், அந்த சிக்கல் நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. நமக்கு பார்வை கூர்மை இல்லாமல் போயிருக்கு, அதாவது மங்கலான மாதிரி தெரியிருக்குன்னா அந்த மங்கலான பார்வையை நமக்கு கூர்மையாக மாற்றுறதுக்குமே பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். கண் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தும். விழிப்படலம் சேதமடைவதை முன்னாடியே தடுக்கும். கண் புரையெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்குங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீக்கப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பூசணிக்காய் உங்களுக்கு கொடுக்கறதால தான் கண் ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துது. சருமத்தை பளபளப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பூசணிக்காயை தொடர்ந்து நீங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளணுங்க. இப்போ அதுக்கான காரணம் என்னென்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் நம்முடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்குதுங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கோலஜன் உற்பத்தியை சப்போர்ட் செய்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உதவிகரமாக இருக்குது. மேலும் சருமத்தினுடைய தோற்றத்தை இளமையாக பராமரிக்கிறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமமாக, சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக உங்களுடைய சருமத்தை மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் பூசணிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ப்ரீபயோட்டிக் கண்டென்ட் தான். இது குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுவதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணி மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சிக்கல்களை உங்களுக்கு தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரண செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நார் சத்து கொண்டு பூசணிக்காய் செரிக்க வைத்துவிடும். அது அப்போ நார் சத்து பற்றாக்குறையே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான வயிற்று
வயிற்றுப்போக்கோ, வயிற்று வலியோ, மலச்சிக்கலோ, வாயு பிரச்சனையோ, வயிறு தொடர்பான பிரச்சனைகளாக அந்த வலி ஏற்படுறது, இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதாவது அந்த வயிறு குடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படுத்தப்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாது. தொடர்ந்து பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.